வணக்கம் நண்பர்களே. இந்த நாள் 23க்குள்ள போறதுக்கு முன்னாடி கைண்ட்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்னன்னா ஒரு நாளும் ஏதாச்சும் பண்ணி ஒருத்தங்கிட்டயும் ஒரு மாதிரி மொக்க வாங்கிடுறேன். அவங்க மொக்க பண்ணும்போது நான் ஏன் அதை பண்ணன்ற ஒரு நாலேஜபிளான ஆன்சர் கூட என்னால சொல்ல முடியல. அந்த மாதிரி டைம்ல தான் ஆக்சுவலி எனக்கு ஒண்ணு நல்லாவே புரிஞ்சுது. என்னன்னா என் ஏஜுக்கு ஏத்த மெச்சூரிட்டி அண்ட் நாலேஜும் சுத்தமா இல்லன்றது. கைஸ், என்னதான் என் மைண்ட் மென்டலி ஸ்ட்ராங்காவே இருந்தாலும் அதை மேனேஜ் பண்றதுக்கு அறிவுன்னு ஒண்ணு வேணும்ல. அந்த அறிவை தான் நம்ம இப்ப டெவலப் பண்ண போறதுக்காக தான் நான் இவ்வளவு பேசுறேன். அது என்னடா நம்பன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல தனியா உட்காந்து ஒரு நாளும் புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும்னு ஆரம்பிப்பேன். ஆனா அது ரிப்பீட்டடா டெய்லி பண்ணுன்ற நம்பிக்கை என் மேல எனக்கே இல்ல. அட்லீஸ்ட் வீடியோக்காக வச்சு நான் டெய்லி பண்ணுவேன்னு நம்புறேன். அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் என்னால 4 பேர் 4 வார்த்தை கத்துக்கிறாங்கன்னும் போது எனக்கு அதுல ரொம்பவே சந்தோஷம். அது இல்லாம உங்ககிட்ட இருந்து நான் ஏதாச்சும் கத்துப்பன்றதுனாலதான் இனிமே வீடியோக்கு முன்னாடி ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டினை கேட்டுட்டு அதே வீடியோ முடிக்கும் போது அதுக்கான ஆன்சரும் வந்துடும். நீங்க அந்த வீடியோ முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம அதுக்குள்ள ஆன்சரை கமெண்ட்ல சொல்றீங்க. அது கரெக்டா இருக்கட்டும் ராங்கா இருக்கட்டும். ஆனா இவன் புதுசா கிரிஞ்சா பண்றான்னு நினைக்காதீங்க. என்னோட வீடியோ ஆல்மோஸ்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஜிம்முக்கு போயிட்டு சாப்பிட்டு உடம்பு வளர்த்தா மட்டும் பத்தாதுக்கண்ணா மூலையோ வளர்க்கணும். சரி, இப்ப கதவுல போலாம். மதியம் ஒரு 3 மணி அளவில் ஒரு சின்ன மீட்டிங் ஒன்று அட்டன் பண்றதுக்காக கிளம்பி போக வேண்டிய இடம் கொஞ்சம் லாங்ன்றதுனால சைக்கிள் போனா நாளைக்கு தான் போய் சேரும். பக்கத்து தெருவில் இருக்க நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டு சைக்கிளை குத்துட்டு வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரலாம் தான் பிளான். பார்த்தா சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் வண்டி ஒன்று கண்ணில் மாட்டி அப்புறம் அதை அப்படியே தட்டுன்னு போயிட்டு நம்ம டான்சர் ராகுல் கிட்ட வண்டி வாங்கிட்டு வண்டி எடுக்கும் போது தான் சொல்றான் வீட்டுல இருக்கிற டயர் ஒரு மாதிரி ஆகும்னு. சரி, போகும்போது ஏதாச்சும் அவசகுணமா ஆயிட போகுதுன்னு ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துன்னு போயிட்டு மெக்கானிக் செட்ல விட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டா வண்டி டயரோட ஆயில் காலம் 90% கதம். மிச்சம் இருக்கிற அந்த 10% காலத்தை வச்சுதான் வண்டியை பார்த்து ஓட்டு போகணும். பிறகு போக வேண்டிய இடத்துக்கு போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் தான் தெரியுது அண்ணா ரொம்ப ஃப்ரெண்ட்லின்னு. சுகர் கம்மியா ஒரு காஃபியோட அவர் கூட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் மடன் சாக்ஸை மாட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீன் சாப்பிட்டு ஜிம்முக்கு போயிட்டு தரமா பேக் அண்ட் பைசப் அண்ட் கோர் மசில் டார்கெட் பண்ற மாதிரி சில பல வேரியேஷன் போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோரை ட்ரெயின் பண்றது பாஸ் எம்டி வலி. பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போசிங்கான பிராக்டிஸ் பண்ணிட்டு முடிச்சதும் நம்மளோட வாய்ஸ் வர வச்சுட்டு வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் குத்துட்டு டின்னர் சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிறேன்.